ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நெல்லிக்காய் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து 2 லெமன், ஒரு 5-6 நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ அது தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வடித்து வச்சிருந்த ரைஸை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது பெரிய சம்பவம் நடந்துச்சு, லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை தொட்டுக்கிறதுக்காக பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு தோல் உரிச்ச பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.